கற்பனையானாலும் கல் சிலையானாலும் கந்தனே உன்னை மறவேன். பழனி ஆண்டவனின் துணையோடு ஓம் சரவண பவ ஓம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடவுள் நம்ம கூட இருக்காருங்கிறத அப்பட்டமாக வெளிப்படுத்துகிற ஒரு காண கிடைக்காத நிகழ்ச்சியை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீட்டில் தீபம் ஏற்றிட்டு தூபம் போடுறப்போ அந்த தூபத்தில் நமக்கு ஏதாச்சும் ஒரு ஒளி வடிவில் நமக்கு காட்சி கொடுத்தா நீங்கள் யாராச்சும் இது இந்த விஷயந்தான் அப்படின்னு நம்புவீங்களா? நான் எனக்கு பல முறை ஓம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் கண்ணாலே பார்த்துருக்கேன். அதையும் தாண்டி நமக்கு ஒரு விஷயம் டவுட்டு அப்படின்னு பட்டுச்சுன்னா நம்ம உடனே அதை எக்ஸிக்யூட் பண்ணிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் நான் பண்ணுவேன். ஸோ அப்படி பார்க்க போனது தான் கடவுள்கிட்ட நம்ம தூபத்தை காமிக்கிறப்போ அங்கே தூபமாக நின்றுட்டே இருந்தது. அதை நான் என் பொண்ணுக்கிட்ட நான் பூஜை பண்ணுறப்போ ஃபோட்டோ எடுப்பாப்பா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ எடுத்தது தான் ரூமில் அந்த தூபத்தில் அவ்வளோ அழகாக முருகரோட காண கிடைக்காத வடிவம் அந்த தூபத்தில் அப்படியே அதே இடத்துல நின்று காட்சி கொடுத்த ஒரு இமேஜ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இது கடவுளோட உருவமாக தெரியுதா இல்லை என்ன உருவமாக தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ என்னன்னா, நீங்கள் இப்போ தீபம் பொறுத்துறீங்க இல்லையா, தீபத்தை தாண்டி அந்த தூபத்தில் உங்களுக்கு ஓம் அப்படிங்கிற ஒரு அந்த எழுத்து உங்களுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கா? இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு இல்லை இனிமேல் தெரியுதுன்னாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நமக்கு எப்போவுமே டவுட்டு அப்படின்னு வந்துட்டால் நம்ம உடனே கிளியர் பண்ணிடணும். ஸோ நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், நேற்று வீடியோட கண்டினியூஷன் இன்றைக்கி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பழனிமலை ஆண்டவர் எங்கள் வீட்டுக்கு வந்தவர், அவர் யாருன்னு தெரியாமல் நான் தவிச்சது அப்போ கிளி உருவத்தில் காட்சி கொடுத்துட்டு போனவர் தான் இப்போ இவ்வளோ லீலைகளையும் எனக்கு நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால் நிஜமாகவே காண கிடைக்காத அற்புதங்களை நான் என் கண்ணால் பார்த்துட்ருக்கேன் இந்த முருகர் நடத்துகிறத. அதே மாதிரி இந்த முருகன் எங்கே இருக்காரோ அதுக்கு நேராக நான் பூஜை பண்ணுற இடத்துல தூபத்தில் நான் முருகரோட ஃபேஸை நான் அப்படியே பார்த்தேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நான் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் ஃபோனை எடுக்கிறதுக்குள்ளே அந்த தூபத்தில் அப்படியே அந்த முருகரோட முகம், கண், காது, மூக்கு எல்லாமே அப்படியே வேலும் கையில் வேலும் இருந்ததையும் நான் பார்த்தேன். இப்போ பாருங்கள், நான் தூபம் காமிச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த தூபம் அந்த இடத்துலே நின்றுட்டு இருந்ததை தான் என் மக கேப்சர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக ஒவ்வொன்றும் அதாவது கடவுள் நினைக்கணுங்க, நம்மளை பார்க்கணும் அப்படின்னா அவர் வந்திருக்காரு அப்படிங்கிறத அவரே உணர்த்துறதுக்காக தான் அந்த சில வடிவில் எனக்கு காட்சி கொடுத்தாரு. இப்போ நான் அவரை உணர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அதாவது என்ன சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளோ அற்புதங்களை நிகழ்த்துகிற பழனி ஆண்டவர் முருகர் கடவுள் எப்போவுமே எல்லா மக்களையும் அவ்வளோ நேசிக்கிறாரு. அவர்கிட்ட யார் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு உருவம் தெரியுதாங்க உங்களுக்கு. இது தூபத்தில் நிற்கிறது தான், சரிங்களா? ஸோ ஆனால் நான் காமிச்சிட்டு போன கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 செகண்டில் நான் அந்த பக்கம் போயிட்டேன். அப்புறம் நான் ஃபோட்டோவில் தான் பாப்பா கிளிக் பண்ண ஃபோட்டோவில் தான் நான் இதெல்லாம் கவனித்தேன். ஸோ இது நமக்கு நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா கடவுளோட அனுகிரகம் இருக்கிற விஷயமாக கூட நம்ம கருதலாம். ஸோ நீங்களும் உங்களுக்கு டவுட்டானால் மட்டுமே இதெல்லாம் பண்ணுங்கள். எனக்கு டவுட் ஆச்சு, என்னை சுற்றி என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோவை நான் போடுறேன். இது நான் வீடியோக்காக போடலை, கடவுளோட மகிமை எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். முருகனுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க பழனிமலை ஆண்டவனை நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட் இருந்தால் கடவுளோட உருவம் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.